ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் கண்டிப்பா பயங்கரமான வெயிட்டிங். விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்றதால எல்லாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனா தான் இருப்பாங்க. பட் அந்த அதை நம்புற மாதிரி இல்லை, நிறைய வாட்டி பார்த்து ஏமாந்து போயிட்டோம். கேவின் ப்ரொடக்ஷன் எப்போ போஸ்ட் போடுறாங்களோ தளபதி தரிசனத்துக்கு தான் ரொம்ப நாளா வெயிட்டிங். அதுவும் இப்ப ஒரு சிஎம்மா இருக்கும் போது படம் ரிலீஸ் ஆக போகுது. மரண வெயிட்டிங் சொல்லலாம். கண்டிப்பா ஜனநாயகன் வந்தா ஒரு அன்னைக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் கண்டிப்பா பயங்கரமான வெயிட்டிங். இது நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. பட் ஜனநாயகன்றது விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்றதால எல்லாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனா தான் இருப்பாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா பார்த்தவங்க எல்லாம் சரியான ரிவ்யூ சொல்லல நமக்கு. அதனால தியேட்டர்ல வந்து அது எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சில படங்கள் ஓடிடியில பார்க்கறத விட தியேட்டர்ல பாக்குறது பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பார்த்தாதான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் படம் வர 24 ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் டைம் பண்ண மாதிரி லாக் எடுக்காம டிலே பண்ணாம ப்ராப்பர் டைமுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க எத்தனை வாட்டி. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கா ப்ரோ. நேற்று ஈவினிங் தான் சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப ஈகரா இருக்கும். தளபதி சார் லாஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஸோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கண்டிப்பா இருக்கும் ப்ரோ தளபதி படம். அது நம்ம சார் சிஎம் ஆயிட்டாரு. கண்டிப்பா அந்த வைப் இருக்கும். தியேட்டர்ல கண்டிப்பா 24 அன்னைக்கு ரொம்ப நான் ஜாலியா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். இது தளபதி ஃபேனாவும் சரி, ஒரு சிஎம் ஃபேனாவும் சரி, பயங்கரமான வெயிட்டிங். பார்க்கலாம், செலிப்ரேட் பயங்கரமா இருக்கும். தளபதி படம் தானே, நான் பார்க்காம எப்படி பார்ப்பேன். ஜனநாயகன் இவ்வளவு நாளா நம்ம காத்து நின்ற மூமெண்ட் இப்ப கிடைச்சிருக்கு. அந்த சர்டிபிகேட் சென்சார் போர்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சென்சார் போர்டு காலில் கூட விழுந்துடலாம்னு நினைச்சு அவ்வளோ இது பண்ணாங்க. கடைசியில நம்ம எதிர்பார்த்தது சர்டிபிகேட் வந்துச்சு. ஜூலை 24 ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது நிறைய இன்ஸ்டால வருது, அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதை நம்புற மாதிரி இல்லை, நிறைய வாட்டி பார்த்து ஏமாந்து போயிட்டோம். கேவின் ப்ரொடக்ஷன் எப்போ போஸ்ட் போடுறாங்களோ அப்போ நம்பலாம். ஆல்மோஸ்ட் டெட்லி வெயிட்டிங், மரண வெயிட்டிங்ல இருக்கும். லாஸ்டா ஒரு தளபதி மூவி, லாஸ்டா அது லாஸ்ட் மூவினால இவ்வளோ லேக் ஆச்சு. என்னப்பா நம்ம எதிர்பார்த்து சர்டிஃபிகேட் வந்துச்சு. இப்போ ரிலீஸ்க்கு நம்ம 24 நம்ம எதிர்பார்க்குறோம். 24 வந்துச்சுன்னா கொண்டாடி கொடுத்துரும். அவர் வந்து ஏதோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து வருது புலி வருது. இப்போதான் அந்த புலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கும். இப்போ கூட எனக்கு வந்து நம்ப முடியல, படம் வந்து உடனே ரிலீஸ் ஆயிருமான்றதை வந்து நம்ப முடியல. ஏன்னா வந்து சென்சார் கொடுத்துருக்கிறதா வந்திருக்கு நியூஸ் இல்லை, நேற்று போட்டிருந்தாங்க. அப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நிறைய சம்பவம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன இவனுக்கு வந்து குழந்தை ஆடியன்ஸை உள்ள விட மாட்டானுங்க போட்டா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி படம் நிறைய பேர் பார்த்துட்டானுங்க, நான்லாம் இன்னும் பார்க்கல. நான் அது வந்து நான் தேட்டர் தான் பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா இப்பயுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்கு, கண்டிப்பா ரிலீஸ் பண்றானுங்களா இல்லையா அப்படின்றது. ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நாங்கள் படம் வந்தாதான் பார்ப்போம்னு இருக்காங்க. அந்த ஆடியன்ஸுக்கு வந்து சல்யூட் தான். ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, பட் அவங்க வந்து இது பண்ணாம பார்க்காம வெயிட் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி ஆடியன்ஸ், எங்களுக்கு மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகணும், சீக்கிரம் என்ஜாய் பண்றோம் தேட்டர்ல. எல்லாருமே வந்து தேட்டர்ல வந்து பாருங்க இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்றேன். கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு